Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 24 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பிரான்ஸ் பிளேயர்ஸ் எல்லாரும் செம்ம கடுப்பா இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் செகண்ட் முன்னாடியே ரெஃபரி விசில் பண்ணிருந்தாருன்னா இது கோலே போகாம இருந்திருக்குமே அப்படினு சொல்லிட்டு பியர்மே வந்து மிசாகி லாஸ்ட் டைம்ல நீ வந்து ஸ்கோர் பண்ணிட்ட, இப்ப நான் வந்து திருப்பி கொடுக்கறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே அவன் டீம்மேட்ஸ் கிட்ட யாருமே வந்து எதுக்கும் பயப்படாதீங்க, நம்ம வந்து கண்டிப்பா இதே மாதிரி பெஸ்ட் விளையாண்டு அடுத்த 20 நிமிஷத்துல வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றேன். ஜப்பான் பிளேயர்ஸ்ல வெளிய வந்து நின்னோனே மீகாமி வந்து இதே மாதிரி ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட நல்லா விளையாடுங்க, இப்போ சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. பட் அவர் மனசுக்குள்ள ஒரு விஷயத்தையுமே நினைக்கிறாரு, 3 பேர் தான் வந்து சப்ஸ்டிட்யூட்ல ஒரு மேட்ச்ல மாத்த முடியும். ஆல்ரெடி இவர் வந்து 3 சப்ஸ்டிட்யூஷன் சேஞ்ச் பண்ணிட்டாரு. இப்போ இவரே நினைச்சாலும் மிசுகியோ இல்ல டாச்சிபனா டின்சியோ வந்து வெளிய எடுக்க முடியாது. அவங்க வந்து என்னதான் கஷ்டப்பட்டாலும் அவங்க தான் உள்ள லேண்ட் ஆகணும். அதுக்கு மேல இப்ப சோடாவும் டீம்ல கிடையாது, மொத்தமே 10 பேர் தான் இருக்காங்க. இப்போ இதுல இவங்க 3 பேர் இன்னும் கொஞ்சம் இன்ஜுரி அதிகமாயிருச்சுனா அப்புறம் 7 பேர் மட்டும் தான் விளையாடுற மாதிரி இருக்கும். ரொம்பவே கஷ்டமான சிச்சுவேஷன் தான் கிரியேட் ஆகும். டாக்கசி லாக்கர் ரூம்ல சோடா கிட்ட வந்து மேட்ச் வந்து டை ஆயிடுச்சு, மிசாகி லாஸ்ட் டைம் ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு தான் சோடாக்கு கொஞ்சம் ரிலீஃபாவே இருக்குது. அப்படியே டாக்கசி வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபைனல்ஸ்ல உங்க கூட கண்டிப்பா விளையாடுவேன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க, அதனால நீ வந்து எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போறான். மீகாமி மிசுகி கிட்ட வந்து இதுக்கப்புறம் என்னால சப்ஸ்டிட்யூட் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது, அதனால வேற வழி இல்ல, நீ தான் லேண்ட் ஆகணும், உன்னோட ஹார்ட் கண்டிஷன் எனக்கு வந்து புரியுது, பட் இருந்தாலும் நீ வந்து கஷ்டப்பட்டது சும்மாவது உள்ள நின்னுக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு மிசுகி சொல்றான். அப்படியே அவர் வந்து டாச்சிபனா டின்ஸ் கிட்டே சொல்ல போறாரு. அப்ப சுபாசாவே அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க 2 பேரும் வந்து டிஃபென்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க, இதுக்கப்புறம் முன்னாடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி மிசுகி ஆலியே ரொம்ப டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது, அதனால நீங்க 3 பேர் மட்டுமே நின்னு பெர்ஃபெக்ட்டா டிஃபென்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். அப்படியே அவன் வாகிசிம்ஸ் கிட்டே வந்து உன்னோட ரைட் ஹேண்ட் ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நான் வந்து நல்லா தான் இருக்கேன் சுபாசா, அதுக்கு மேல ஜப்பான் டீம்ல வந்து இப்ப சப்ஸ்டிட்யூட் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது, அதனால லாஸ்ட் வரை நான் ஜப்பான் கோல நின்னு ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகிசிம்ஸ் சொல்றான். அப்ப சுபாசா வந்து கோஜிரோ மட்டும் நம்ம வந்து ஃபார்வர்ட்ல நிக்க விடுவோம், நானும் மிசாகி 2 பேருமே வந்து கொஞ்ச நேரம் டிஃபென்ஸ்லயே ஃபோக்கஸ் பண்றோம், சப்போஸ் அட்டாக் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சா மட்டும் நாங்க வந்து முன்னாடி போறோம், மத்த எல்லாருமே பின்னாடி இருந்து டிஃபென்ஸ் மட்டும் நல்லா பாத்துக்கோங்க, அதுவே போதும். நம்ம டீம்ல இப்ப 3 பேர் இன்ஜுரியான பிளேயர்ஸ் இருக்காங்க, ஒரு பிளேயர் வந்து நம்ம டீமுக்குள்ளேயே இல்ல, 10 பேர் தான் இருக்கிறோம், சோ நம்ம இப்படி பண்றது ஒரு பெஸ்டான பொசிஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா எல்லார்கிட்டயும் இந்த பிளான சொல்றான். மீகாமி இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. நானே வந்துட்டு ஒரு செகண்ட் இந்த கேம்ல வந்து கிவ் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இவ்வளவு பேர் இன்ஜுரி ஆயிட்டாங்களே கண்டிப்பா விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆனா நீ வந்துட்டு இன்னுமே கிவ் அப் பண்ணாம உன்னோட முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கிற, சோ நீ தான் வந்துட்டு உண்மையான கேப்டன் சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு மீகாமி நினைக்கிறாரு. சுபாசா உள்ள போகும்போதே வந்து நீங்க வந்து 3 விஷயத்துல ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும், பியரோட ஸ்லைடர் ஷாட், அப்புறம் நெப்போலியனோட கேனன் ஷாட், அப்புறம் இவங்க 2 பேரோட ஈஃபில் அட்டாக், இது 3லயுமே வந்து கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டி போறான். பாஸ்கல்மே வந்து இவங்க பிரான்ஸ் கூட எவ்வளவு டஃப் கொடுக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்னதான் இவங்க டஃப் கொடுத்தாலும் இப்போதைக்கு ஜப்பானோட கண்டிஷன் படி பார்த்தா அவங்களுக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் சொல்றான். எக்ஸ்ட்ரா டைமோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே வந்து ஸ்டார்ட் ஆகுது, பிரான்ஸ் தான் வந்து பால கிக் ஆஃப் பண்றாங்க, நெப்போலியன் பியர் 2 பேரும் தான் முன்னாடி வராங்க. அவங்க 2 பேருமே வந்து ஃபாஸ்டா மாறி மாறி பாஸ் கொடுத்து அவங்களோட ஈஃபில் அட்டாக் தான் ஒர்க் அவுட் பண்றதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. மிசாகி சுபாசா வந்து நம்ம தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணா ஓடி வராங்க. இவங்க 2 பேருக்கு நடுவுல கூட மிசாகி உள்ள புந்து பால தலையில தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நெப்போலியன் வந்து பால இவனோட ஹைட்டா கொடுத்துறான், அதனால இவனால தலையில போய் கரெக்டா ரீச் பண்ண முடியல. ஆனா அவனுக்கு பின்னாடி இருந்து சுபாசா வந்து அதை விட சூப்பரா ஜம்ப் பண்ணி பால் வந்து கரெக்டா பிளாக் பண்ணிடுறான். இந்த வாட்டி ஜப்பானோட டியோ வந்து பிரான்ஸோட டியோவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படியே சுபாசா வந்து பால தூக்கி கோஜிரோ கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அவங்க எல்லாருமே வந்து ஃபார்வர்ட்ல இப்ப என்னைய மட்டும் தான் நம்பி இருக்காங்க, அதனால கண்டிப்பா நான் ஸ்கோர் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ வேமா ட்ரிப்ளிங் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கான். அப்ப கோஜிரோக்கு முன்னாடி 3 டிஃபெண்டர்ஸ் வேமா ஓடி வந்து ஒரே டைமிங்ல டேக்கிள் பண்ண வராங்க. இதுல இருந்து கோஜிரோவால தப்பிக்கவே முடியல, அவனுமே சேர்ந்து விழுந்துறான். பால் வந்து அங்க தனியா போயிருது. அந்த பால பிரான்ஸ் பிளேயர்ஸ் எடுத்துட்டு இப்ப திரும்ப கவுண்டர் அட்டாக் பண்றதுக்காக முன்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. கோஜிரோ திரும்ப எந்திரிச்சு ஓடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அவனால ஓட முடியல, என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் கால்ல இருந்து லைட்டா ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் கண்டிப்பா ஒரு ஃபவுல் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ நினைக்கிறேன், பட் ரெஃபரி வந்து எந்த ஒரு ஃபவுலும் தரல. அவங்க டீம் பிளேயர்ஸ் பால் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்து இப்ப நேரா பியர் கிட்ட பாஸ் பண்ணிடுறாங்க. பியர் வந்து தனியாவே டாச்சிபனா டின்ஸ் ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல டக்குன்னு கிராஸ் பண்ணிட்டு முன்னாடி வந்துடுறான். டிஃபென்ஸ் லைன் கிட்ட மிசுகியுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நின்னுட்டு இருக்கான். கோஜிரோவாலையும் திரும்ப எந்திரிக்க கூட முடியல. பியர் தனியாவே ட்ரிப்ளிங் பண்ணி வந்துகிட்டு இருக்க போய் அவனுக்கு முன்னாடி மிசாகி மார்க் பண்றதுக்காக வரான். வா மிசாகி, நீ வந்து எங்களுக்கு கைன்ஸ்டா ஸ்கோர் பண்ணதுக்கு நான் திருப்பி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பியர் வரான். நான் வந்து கண்டிப்பா உங்ககிட்ட தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி வரான். 2 பேருக்கு சரியான ஒரு கிளாஸ் நடக்குது. அந்த பால் தெரிச்சிட்டு போய் நேரா நெப்போலியன் கிட்டே போயிருது. நெப்போலியன் தான் இப்ப பால கொண்டு வரான். மிசுகி தான் அவனை தடுக்கிறதுக்கு வரான், பட் என்னைய வந்து யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிசுகியே பறக்க விட்டு முன்னாடி வரான். அப்படியே அவன் வந்த வேகத்துக்கு அவனோட கேனன் சட்டை செம்ம பவர்ஃபுல்லா கொடுக்குறான். இருந்தாலும் வாகிசிம்ஸ் ஜம்ப் பண்ணி அந்த பால ஒத்த கையில டக்குன்னு கேட்ச் பண்றான். ஆனா கேட்ச் பண்ணி முடிச்ச மறு செகண்ட் வாகிசிம்ஸ் கையில இருந்து ரத்தம் அப்படியே சதக்குன்னு தெரிக்குது. மிசுகியுமே வந்து அவனோட ஹார்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துடுறான். மீகாமி வந்து இதை நினைச்சுதான் நான் ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தேன், அதான் இப்ப எக்ஸாக்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. வாகிசிம்ஸ் கோஜிரோ மிசுகி எல்லாருக்குமே வெளியே கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. கோஜிரோக்கு ஒருத்தர் வந்து டேப் சுத்துறதுக்கு வராரு. நேரம் கோஜிரோ வந்து இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்ட துணியை கிழிச்சு அங்க வந்துட்டு கட்டுறான். கோஜிரோ அப்படியே எந்திரிச்சு வந்து நம்ம வந்து கண்டிப்பா தோக்க மாட்டோம், யாருமே வந்து கிவ் அப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா சொல்றான். டிஃபெண்டர்ஸ் 3 பேருமே வந்து நாங்க 3 பேருமே இங்க நின்று டிஃபென்ஸ் பாத்துக்கிறோம், வேற யாரும் எங்களுக்கு தேவையில்ல, நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நானுமே வந்துட்டு என்னாலும் டிஃபென்ஸ் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி சொல்றான். நானுமே இதுக்கப்புறம் என் கையை உடஞ்சா கூட யாருக்குமே வந்து ஒரு பாயிண்ட் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகிசிம்ஸும் சொல்றான். கேம் ஸ்டார்ட் ஆன உடனே வாகிசிம்ஸ் வந்து பால தூக்கி சுபாசா கிட்ட தான் கொடுக்குறான். சுபாசா மிசாகி 2 பேரும் முன்னாடி வந்துகிட்டு இருக்க, சுபாசா வந்து நமக்கு பின்னாடி எல்லாருமே இருக்காங்க, நம்ம தான் வந்து இப்ப கோல் வாங்கி தரணும் மிசாகி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். ஜப்பான் கிட்ட இப்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்ல அவங்களோட வில் பவர் வச்சு தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து பால் ஸ்டீல் பண்ணி டக்குனு நம்ம ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பியர் அவன் டீம்மேட்ஸ் மோட்டிவேட் பண்றான். சுபாசா அவனுக்கு முன்னாடி 3 டிஃபெண்டர்ஸ் வந்தோடனே இவன் வந்து பால் அப்படியே ஏர்ல தூக்கி போட்டுட்டு கரெக்டா சுபாசா மிசாகி 2 பேருமே வந்து அவங்களோட சேம் கிக் கொடுக்குறாங்க. பாலுமே வந்து ரொம்பவே ஃபோர்ஸா ஆடிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. அவங்க கோல் கீப்பரை இதை பார்த்துட்டு பயந்துடுறான். பால் வந்த வேகத்துக்கு அவங்க கோல் கீப்பரை தாண்டி ஈஸியாவே முன்னாடி வந்துருது, பட் அந்த பால் வந்து கோல் போஸ்ட் அடிச்சதுனால கோல் இல்லாம போயிருது. இப்ப பிரான்ஸ் டீமோட கோல் கீப்பர் வந்து பால் கிக் பண்ணி பியர் கிட்ட தான் தரேன், பியர் தான் பால் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். டிஃபென்ஸ் லைன்ல நின்னுகிட்டு மிசுகி வாகிசிம்ஸை பார்த்துட்டு இதான் வந்து இந்த
டோர்னமெண்ட்ல நமக்கான லாஸ்ட் கேமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஆமா அது வந்துட்டு எனக்குமே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிசிமிசு சொல்றேன். ஃபைனல்ஸ்ல இவங்க எல்லாருமே வந்து நமக்காக கண்டிப்பா ஃபைட் பண்ணுவாங்க, அதுக்கு இந்த இடத்துல நம்ம வின் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி நினைக்கிறேன். ஆமா நாங்க வந்து ஃபைனல்ஸ் பத்தி திங்க் பண்ணவே கூடாது, எங்களோட அப்சல்யூட் பெஸ்ட் இந்த கேம்ல மட்டுமே கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிசிமிசு நினைக்கிறேன். பியரை ஃபாலோ பண்ணி தான் பிரான்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. இவன் சூப்பரா ட்ரிப்ளிங் பண்ணிட்டு வந்துட்டு லாங் ரேஞ்ச்ல இருந்து அவனோட ஸ்லைடர் ஷாட்டை செம்ம பவர்ஃபுல்லா கொடுக்குறான். வாக்கிசிமிசு என்னன்னாலும் இந்த பால் வந்து கண்டிப்பா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜம்ப் பண்ணி ஒத்த கையை வச்சு பால் வந்து கட் பண்ண வந்துருமா அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்றான். அவன் கையில இருந்து ரத்தமே தெரிக்குது, அப்புறம் தான் அந்த பால் வந்து ஸ்டாப் பண்றான். என்னோட ரைட் ஹேண்ட் வச்சு இனிமே எந்த பாலும் என்னால கேட்ச் பண்ண முடியாது, அதனால முடிஞ்ச அளவுக்கு பவுன்ஸ் ஆகி போற மாதிரியா நான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிசிமிசு நினைக்கிறேன். அந்த பால் மிசுகியும் பிரான்ஸ் பிளேயர்ஸ் கிட்ட போறதுக்குள்ள இவன் வந்து டக்குன்னு அந்த பாலை கிளியர் பண்ணி விடுறான். வாக்கிசிமிசு மிசுகி ரெண்டு பேருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க, அதனால நாங்களுமே வந்து எங்களோட பார்ட் எங்களோட ஹெல்ப் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். யாரா இவங்க நம்ம எவ்வளவு அஃபென்ஸ் பண்ணாலும் சுத்தமா பிரேக்கே ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் பிளேயர்ஸ்க்கே செம ஆச்சரியமா போகுது. பிரான்ஸோட ஆடியன்ஸ்மே வந்து நீங்க வந்து கிவ் அப் பண்ணாதீங்க, கண்டினியூஸா இதே மாதிரி அஃபென்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மோட்டிவேட் பண்றாங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அதுக்கடுத்து அவங்க டீமோட இன்னொரு ஃபார்வர்ட் வந்து ஒரு பால் கிக் பண்றான், அதை இசிசேக்கே அவன் மூஞ்சிலே வாங்கி தடுக்கிறான். அந்த பால் ஜீட்டை வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்றான், பட் ஜப்பான் டீம் பிளேயர் கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் போறதுக்குள்ளே நெப்போலியன் அந்த பால் ஸ்டீல் பண்ணிட்டு வந்துடுறான். நெப்போலியன் வந்த வேகத்துக்கு இந்த கேம்ல நான் வந்து ஹேட்ரிக் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி இந்த டோர்னமெண்ட்ல அதிக ஸ்கோர் பண்ணவனா நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கேனன் ஷாட்டை செம்ம பவர்ஃபுல்லா கொடுக்குறான். அப்ப பார்த்தா ஆப்போசிட்ல கோஜிரோ வந்துகிட்டு இருக்கான். தக்காளி இதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன், நீயே கொடுத்துட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷாட்டை இவன் வந்து டைகர் ஷாட்டை ரீபவுண்ட் ஆக்க பாக்குறான். இந்த வாட்டி நார்மல் டைகர் ஷாட்லாம் கிடையாது, நியோ டைகர் ஷாட்டை வாங்கிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நெப்போலியனோட காலுக்கு நடுவுலயே பால் வந்து ஷூட் பண்றான். அந்த பாலுமே வந்து பிரான்ஸோட கோலுக்கு பக்கத்துல போயிருந்து அவங்க கோல் கீப்பர் ஜம்ப் பண்ணி தடுக்க ட்ரை பண்றான். அந்நேரம் பார்த்தா ரெஃபரி கரெக்டா விசில் பண்ணிடுறாரு. பால் வந்து கோல்குள்ள போய் விழுந்துருது, பட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுனால நோ கோல் அப்படின்ட்டு ரெஃபரி சொல்லிடுறாரு. எக்ஸ்ட்ரா டைமோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே வந்து டிரால தான் போய் முடியுது. மீக்காமி வந்து பரவாயில்ல எல்லாரும் சூப்பரா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்ன ஸ்ட்ரென்த் இது அப்படின்னு சொல்லிட்டு பியர் ஒட்டுமொத்த பிரான்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே செம்ம ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த 10 நிமிஷத்துல தெரிய போது எந்த டீம் வந்து வின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வர டிரால தான் இருக்குது. அடுத்த 10 நிமிஷத்துல யாராவது ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா அந்த டீம் தான் வந்து வின் பண்ணும். நம்ம அதை வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் எந்த டீம் ஸ்கோர் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு போக போறாங்கன்றத. அதில நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.